ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பயிற்சி 1.5 ஏழாம் சம் தான் பார்க்க போகிறோம். எஃப்ங்கிற சார்பு ஆறுலேருந்து 6 போகிற மாதிரி இருக்குது மற்றும் ஆறுங்கிற சார்பு ஆர் டு ஆர் ஆனது முறையே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 என வரையறுக்கப்பட்டால் எஃப் கமா ஜி ஆகியவை ஒன்றுக்கு ஒன்றானதா மற்றும் எஃப் ஆஃப் ஜி ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா என்ற ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் எஃப்ங்கிற சார்பும் ஜிங்கிற சார்பும் ஒன்றுக்கு ஒன்றானதான்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லணும்னா இப்போ எஃப்ங்கிற சார்பு ஒன்றுக்கு ஒன்றானதுன்னு சொல்லணும்னா எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு சொல்லி எடுத்தோம்னா என்ன கிடைக்கணும்? x1 ஈக்குவல் டு s2ன்னு கிடைச்சிச்சுன்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இதுதான் நிபந்தனை, இதனால ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் பவர் 5. இப்போ f of x1 equal to f of x2 சொல்லி நம்ம எடுத்துக்கிற போகிறோம். f of x equal to x power 5 இருக்கு. f of x1னா x1 power 5 இருக்கும். f of x2னா x2 power 5 இருக்கும். x1 equal to x2 சொல்லி கிடைக்கும். இப்போ f of x1 equal to f of x2 எடுத்து x1 equal to s2 சொல்லி கிடைச்சனால f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அடுத்து ஜிங்கிற சார்பு எடுக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் எஸ் பவர் 4 கொடுத்துருக்காங்க. அதாவது ஜி ஆஃப் x1 ஈக்குவல் டு ஜி ஆஃப் x2 எடுத்தோம்னா என்ன கிடைக்கணும்? x1 ஈக்குவல் டு s2 சொல்லி கிடைக்கணும். இது இப்படி கிடச்சிச்சுன்னா இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லிடலாம். இப்போ முதல் ஜி ஆஃப் x1 ஈக்குவல் டு ஜி ஆஃப் x2 எடுத்துக்கிற போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் பவர் 4 இருக்குது. x1 வந்து பிரதியிடணும், அப்போனா s1 பவர் 4 இருக்குது. ஜி ஆஃப் s2னா x2 வந்து இங்கே பிரதியிடணும், x2 பவர் 4 இருக்குது. ரெண்டு சைடும் அடுக்கு வந்து என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 வந்து எடுத்தோம்னா x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் s2 சொல்லி கிடைக்கும். ஏன்னா இங்கே அடுக்கு என்ன இருக்குதுன்னா ரெட்டைப்படையாக இருக்குது, ரெட்டைப்படை என்ன இருக்குது, அதனால எடுத்தோம்னா 4 ரூட் ஆஃப் x1 ஈக்குவல் டு 4 ரூட் ஆஃப் s2 சொல்லி எடுத்துட்டோம்னா பவர் 4 எழுதணும். 4 4 கேன்சல் ஆயிடும், இங்கே 4 4 கேன்சல் ஆகும், ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் s2 சொல்லி கிடைக்கும். அதாவது x1க்கு s2 எழுதலாம், அதே மாதிரி x1க்கு மைனஸ் s2 சொல்லி எழுதலாம். இப்படி வர்றதுனால இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை. s1க்கு s2ன்னு மைனஸ் s2ன்னு சொல்லி வர்றதுனால ஜி ஆனது சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லைன்னு சொல்லி எழுதிடலாம். இதை வந்து வரைபடம் மூலமாகவும் எழுதலாம், அதாவது அம்புக்குறி படம் மூலமாகவும் எழுதலாம். ஜிங்கிற சார்பு என்ன இருக்குது? எஸ் பவர் 4 இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. இப்போ ஜி ஆஃப் 1 போட்டோம்னா 1 பவர் 4 இருக்கும், 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஜி ஆஃப் மைனஸ் 1ன்னு போட்டோம்னா மைனஸ் 1 பவர் 4 கிடைக்கும். என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1 தான் கிடைக்கும். அதாவது 1 மைனஸ் 1க்கு என்ன கிடைக்குது? 1ன்னு சொல்லி கிடைக்குது. இப்படி வரைஞ்சி அம்புக்குறி போட்ட பிறகு லாஸ்ட் வந்து மதிப்பகத்தில் உள்ள 1 மைனஸ் 1க்கு நிழல் உரு 1 என துணை மதிப்பகத்தில் உள்ளது, எனவே ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லைன்னு சொல்லி எழுதிடலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் ஜி இருக்குதுல்ல,
இந்த சார்பு வந்து ஒன்றுக்கு ஒன்றானதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிப்போம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் 4 கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4 சொல்லி கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் பவர் 4 வந்து பிரதியிட்டாலே போதும். அப்போனா எக்ஸ் பவர் 4 ஹோல் பவர் இங்கே 5 இருக்கனால இங்கே 5ன்னு சொல்லி எழுதணும். அடுக்குக்கு அடுக்கு வந்தால் பெருக்கணும். 4 5 20. இது இரட்டைப்படை என்ன இருக்குது, இதை வந்து அம்புக்குறி படத்தில் வந்து ஈஸியாக வரைஞ்சிடலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 20ன்னு இருக்குது. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1 பிரதியிட போகிறோம். 1 பவர் 20 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கிடைக்கும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் -1 பிரதியிட போகிறோம். -1 பவர் 20 ஈக்குவல் டு 1 தான் கிடைக்கும். அதாவது 1 -1க்கு 1 தான் கிடைக்குது. லாஸ்ட் எழுதிக்கிறணும். மதிப்பகத்தில் உள்ள 1 -1க்கு நிழல் உரு வந்து 1 என துணை மதிப்பகத்தில் உள்ளது. எனவே எஃப் ஆஃப் ஜி ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லைன்னு சொல்லி இப்படி எழுதி முடிச்சிடணும்.